வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இது மழை அப்டேட்டுங்க. சென்னையில் நேற்று நைட்லேருந்து மழை கடுமையாக பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ சாயந்தரம் 5 மணி ஆகும்போது 5 மணி வரைக்குமே மழை விடலை. விட்டு மழை கடுமையான மழை பெஞ்சிட்டு இருக்கு. இதே மாதிரி திருப்பதியிலையும் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. எப்போல்லாம் சென்னையில் நவம்பர் டிசம்பரில் மழை அதிகமாகுதோ அப்போ திருப்பதிலையும் இதே மாதிரி தான் அதிகமாகும். திருப்பதி, நெல்லூர் இந்த மாதிரி ஏரியாக்களில் சென்னையில் இருக்கிற மாதிரி தான் கிளைமேட் இருக்கும். அதே மாதிரி இப்போ நேற்றுலேருந்து திருப்பதிலையும் நல்ல மழை பெஞ்சிட்ருங்க. தேவஸ்தானத்தில் நேற்றிலிருந்து கண்டினியூஸாக மழை பெய்யறதுனால பாறைகள் ஏதாவது கீழே விழுது வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி சில இடங்களில் நிலச்சரிவு வந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அதனால் வாகன ஓட்டிகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும்னு சொல்லி நேற்று நைட்டு அறிவிச்சிட்டாங்க. மறுபடியும் இன்றைக்கி காலையில் மறுபடியும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மத்தியானம் 2 மணிக்கு மேலே ஒரு இடத்துல ஒரு பாறை ஒன்று விழுந்திருக்குன்னு சொன்னாங்க. பாறைன்னா பெரிய பாறைலாம் இல்லைங்க, ஒரு பாறை ஒன்று விழுந்திருக்கு. ஆனால் ரொம்ப பெரிய பாறைகள்லாம் இல்லை. டிவியில் கூட காமிக்கிறாங்க. அதை நிலச்சரிவு திருப்பதியில் மலைப்பாதைகள்னு போட்டிருக்காங்க. பெரிய நிலச்சரிவுலாம் ஒன்றும் இல்லைங்க, ஒரு பாறை ஒன்று மேலேருந்து உருட்டு விழுந்திருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு நிலச்சரிவு மாதிரி தான். அது வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு இல்லாமல் ஒரு ஓரமாக தான் விழுந்ததுனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. பட் பெரிய லெவலில் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக சிரமம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வாகனத்தில் நீங்கள் உங்களோட ஓன் வெஹிக்கிள்லையோ இல்லை வாடகை வண்டியிலையோ நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணுங்க. இந்த மழை காலத்தில் நீங்கள் டிக்கெட் ஆல்ரெடி புக்கிங் பண்ணியிருந்தீங்கன்னா போகலாம். இல்லை புக்கிங் பண்ணல, நான் நேரடியாக தான் போய் தான் தரிசனம் பார்க்கணுங்கிற பட்சத்தில் இது தவிர்க்கிறது நல்லதுங்க. அது திருப்பதியிலையும் நல்ல மழை, மேலே திருமலையிலையும் நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. மேலே ஏறி போகிற மலைப்பாதை கண்டிப்பாக கொஞ்சம் 100% சேஃப் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நிலச்சரிவுங்கிறது யாராலையும் கணிக்க முடியாது, எப்போ என்ன ஆகுங்கிறத சொல்ல முடியாது. அதனால் மேலே இந்த பாறைகள் விழுறதோ இல்லை வேறு ஏதாவது மரங்கள் விழுறதோ அதுக்கான வாய்ப்புகள்லாம் மழை காலத்தில் இருக்குது. தொடர்ந்து மழை பெய்யறதுனால இந்த பிரச்சனை வருங்க. எப்பயாவது ஒரு தடவை மழை பெய்யுதுன்னா அந்த மாதிரி பிரச்சனை வராது. தொடர்ந்து 2-3 நாள் கண்டினியூஸாக மழை பெய்யும்போது மண்ணோடைய ஸ்திரத்தன்மை குறைஞ்சிரும். மண்ணோட டைட்னஸ் குறைஞ்சி லூஸ் ஆகி கீழே சரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தான் நிலச்சரிவுங்கிறது ஏற்படும். அந்த மாதிரி நிலச்சரிவு ஏற்படும்போது மரங்கள் கீழே விழுறது வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். அதனால மேக்ஸிமம் தவிர்த்துக்கலாம், ஜாக்கிரதையாக வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிக்கெட் வாங்கியிருந்தால் வேறு வழி இல்லைங்க, கண்டிப்பாக போயிட்டு வந்துடலாம். சேஃபாக போயிட்டு வரணும். வாகனத்தில் போகும்போது ரொம்ப பார்த்து தான் போகணும். மற்றபடி நார்மல் டிக்கெட் எடுக்கலைன்னா அந்த பிரயாணத்தை தள்ளி வச்சுட்டு மழை விட்டவருக்கு போகிறது நல்லதுங்க. திருமலையில் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால கோயிலுக்கு ஏற்றாப்புல நிறைய தண்ணி நிற்கிதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தண்ணி நிற்கிறாங்க. மழை பெய்யும்போது தண்ணி நிற்கும், மழை விட்டுரும் தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வடிஞ்சிட போகுது. எல்லா இடங்களும் அது மாதிரி தான் இருக்கும். அது திருமலையில் கேட்க வேணாம், ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வடிஞ்சிரும். அது தவிர எல்லா இடங்களுமே மழையில் நனைஞ்சு தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். தரிசனத்துக்கு போகும்போது நனைஞ்சு தான் போகிற மாதிரி இருக்கும். தரிசனம் விட்டு வெளியில் வந்தால் லட்டு கவுண்டருக்கு போகும்போது நனைஞ்சு தான் போகிற மாதிரி இருக்கும். அன்னதானம் கூடத்துக்கு போனாலும் சரி தான், இல்லை வீடுகளில் தங்கியிருந்தீங்கன்னா அங்கே தங்குறதுக்கு போனாலும் சரி தான், எங்கே போனாலும் நனைஞ்சு தான் ஆகணுங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடும். அதனால் போகிறவங்க ஜாக்கிரதை போயிட்டு வாங்க. திருமலையில் நேற்று மத்தியானத்துலேருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மழை நாளைக்கும் தொடருங்கிறாங்க. 14ஆம் தேதி வரைக்கும் இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. திருப்பதிக்கு உங்கள் தெரிஞ்சவங்க யாராவது போயிருந்தால் கூட அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அலர்ட் பண்ணுங்கள், ஜாக்கிரதையாக போய்ட்டு வர சொல்லுங்கள். மறுபடியும் இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.